இன்றைக்கி நிறைய பேஷண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கால்லையோ கையிலையோ வந்து புண்ணு ரொம்ப நாளாக இருக்குது, ஆற மாட்டேங்குது, நான் ரெகுலராக ட்ரெஸ்ஸிங் போட்டுட்டு தான் இருக்கேன், என்னோடய சுகர் லெவல்ஸும் கண்ட்ரோலில் தான் இருக்குது, இருந்தாலும் எனக்கு புண்ணு ஆற மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு அடிப்படை காரணங்கள் வந்து இளம் வயது உரிய பேஷண்ட்ஸ், அப்புறம் வந்து வயது அதிகமாக உள்ள பேஷண்ட்ஸ், அதாவது 70 வயசுக்கு மேலே, இவங்களுக்குன்னு சொல்லிட்டு அடிப்படை காரணங்கள் 2 விதங்களாக இருக்கலாம். ஒன்று, இளம் வயதில் வரவங்களுக்கு வந்து பிறவிலேயே ரத்தம் உறையும் தன்மை, அப்படி இல்லைன்னா ஸ்மோக்கிங்னால வரக்கூடிய பாதிப்புகள், அதுவும் இல்லை அப்படின்னா ரத்த குழாயில் ஏற்படுற வீக்கம், ஆர்டரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதே வயது முதிர்ச்சியில் வந்து இந்த மாதிரி புண்ணு வருது அப்படின்னா அத்தெரோஸ்க்ளரோசிஸ், அதாவது வந்து ரத்த நாளத்துக்குள்ள கொழுப்பு படிஞ்சு அதன் மூலியமாக வந்து ரத்த நாளங்கள் வந்து அடைப்பு ஏற்பட்டு புண்ணு ஆகிறது, அது ஆறாமல் போகிறது. ஸோ இதை வந்து அடிப்படை பிரச்சனைகள் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குரிய முறையான வைத்தியம், அதாவது வாஸ்குலர் சர்ஜன்ஸை நீங்கள் கன்சல்ட் பண்ணி எய்தர் ஆஞ்சியோபிளாஸ்டி, அதாவது ரத்த குழாய்க்குள்ளே சென்று அதுக்கு பலூன் சிகிச்சை செஞ்சோ, அப்படி இல்லை அப்படின்னா ஸ்டென்ட் வச்சோ, எப்படி நம்ம வந்து ஹார்ட்டுக்கு வந்து பிளட் வெசல் பிளாக் ஆகிருக்கும் போது நம்ம வந்து ஸ்டென்ட் வைக்கிறோமோ, அதே மாதிரி கைக்கும் காலுக்கும் நம்மளால் ஸ்டென்ட் வச்சு சிகிச்சை செஞ்சு அந்த கையும் காலையும் நம்மளால் காப்பாற்றிக்க முடியும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஆறாத புண் இருக்குது, வலியோடு இருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் நிச்சயமாக கன்சல்ட் பண்ண வேண்டியது ஒரு வாஸ்குலர் சர்ஜன்.